தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. ஒரு யுகத்திற்கு ஒரே ஒரு முறை ஒரே ஒரு பூவாக பூர்க்கும் தேவ அர்க்க மல்லி புஷ்பத்தை சிவபெருமான் சூடிக்கொண்ட தலம். பிருகு முனிவர், அகத்திய முனிவர் உள்ளிட்ட எண்ணிலடங்கா மகா முனிவர்கள் வழிபட்ட தலம். சூரியன் தனித்து வந்து வழிபட்ட தலம். முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக காட்சியளிக்கும் தலம். தட்சிணாமூர்த்தியின் பாத தரிசனம் கிடைக்கும் தலம். பிரிந்த தம்பதிகளை மனம் ஒத்து வைக்கும் தலம். நட்சத்திர தோஷ நிவர்த்தி தலம் போன்ற பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கும் தலம்தான் திருச்சியிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருத்தியமலை ஏக புஷ்ப பிரியநாதர் திருக்கோவில். இன்றைய காணொளியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஒரு காலகட்டத்தில் பறந்து விரிந்து விஸ்தாரமான நிலப்பரப்புடன் மலை குன்றுகளால் சூழப்பட்டிருந்த ஊர்தான் திருத்தியமலை. இந்த தலத்திற்கு திரிதேசமலை, திரிதேஜோமலை என்று வேறு பெயர்கள் இருந்ததாக இந்த ஆலயத்தின் பாறையில் அமைந்திருக்கும் கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது. இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மிகவும் ரசமானது. ஒரு மகா சிவராத்திரி நாளில் நாரத மாமுனிவர் தேவலோகத்தில் உள்ள ரிஷிகளிடமெல்லாம் பூலோகத்தில் ஒரே ஒரு முறை பூக்கும் தேவ அர்க்கவல்லி என்ற மலரினால் சிவபெருமானை பூஜித்தால் உலகில் உள்ள அனைத்து மலர்களையும் கொண்டு பூஜித்த பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார். இதனால் அனைத்து முனிவர்களும் சிவ பூஜையில் சிறந்தவரான பிருகு மகரிஷியை தேர்வு செய்து அந்த மலரை காண வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். அவ்வாறே பிருகு மகரிஷியும் தேவ அர்க்கவல்லி மலரை காண இந்த பூ உலகில் பல இடங்களில் தவம் செய்கிறார். இவ்வாறாக சிங்கம்புணரியை அடுத்த திருக்கலம்பூரில் தவம் செய்த பொழுது அங்கு ஒரு வாழை மட்டையானது பிரான்மலை, குளக்குடி, நெடுங்குடி வழியாக அந்த முனிவருக்கு வழிகாட்டி கொண்டே வந்து இறுதியாக இந்த திருத்தியமலை வந்தவுடன் அந்த வாழமட்டை தானாக மறைந்து போனது. அதே நேரத்தில் இந்த திருந்தியமலையில் மாமுனிவர் அகத்தியரும் அவரது துணைவியார் லோபமாதாவும் இந்த மலையை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பிருகு மகரிஷியோ அகத்திய முனிவரிடம் சென்று தேவ அர்க்கவல்லி மலரின் இரகசியத்தை கேட்டறிகிறார். மீண்டும் பிருகு மகரிஷி சிவலோகத்திற்கே சென்று அந்த மலரை தாம் காண வேண்டும் என்று கூறி தவம் இருக்கிறார். சிறிது காலத்திற்கு பிறகு பிருகு முனிவர் மீண்டும் இந்த திருத்தியமலை வந்தடைந்தார். அப்பொழுது அங்கிருந்த அகத்திய முனிவரிடம் மேலும் சில இரகசியங்களையும் அவர் கேட்டறிந்தார். அப்பொழுது மலையின் மீது மிகப்பெரிய மரமும் அதில் ஆயிரக்கணக்கான பறவைகளும் காணப்பட்டது. அகத்தியர் தாம் கிரிவலம் வந்த பொழுது இது போன்ற மரமும் பறவைகளும் இல்லையே, எனவே இங்கு ஒரு மகா அதிசயம் நடக்கவிருக்கிறது என்பதை லோபமாதாவிடமும் பிருகு முனிவரிடமும் கூறுகிறார். அவ்வாறே மகா சிவராத்திரியான அந்த நன்னாளில் அந்த மரத்தில் இருந்த பறவைகள் எல்லாம் ஓம் நமச்சிவாய என்று கூறியவாறு பறந்து சென்றதை அவர்கள் பார்க்கிறார்கள். அகத்திய மாமுனிவர் பறவைகளின் பாஷையை அறிந்தவர் அல்லவா, அதனால் தேவ அர்க்கவல்லி பூவை அந்த பறவைகள் கண்டு கொண்டதால் அவை சிவலோகம் செல்கிறது என்று இவர்களிடம் கூறினார். பறவைகள் மட்டும் அந்த மலரை கண்டு கொண்டதால் பிருகு முனிவர் சிறிது வருத்தப்பட்டார். அதைத் தொடர்ந்து அகத்திய முனிவர் முதல் முறையாக பிருகு முனிவரையும் லோபமாதாவையும் திருத்தியமலை குன்றின் மீது அழைத்துச் செல்கிறார். அங்குள்ள சுனை நீரில் தேவ அர்க்கவல்லி பூவின் பிம்பத்தை அவர்கள் மூவருமே பார்க்கிறார்கள். இதை கண்டு மூவரும் மகிழ்ச்சியில் இருந்த பொழுது சிவபெருமான் தேவ அர்க்கவல்லி என்ற அந்த பூவை சூடிக்கொண்டு சுயம்புவாக அகத்தியருக்கும் லோபமாதாவுக்கும் பிருகு முனிவருக்கும் திருக்காட்சி அளித்ததாக இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு கூறுகிறது. திருத்தியமலை ஏக புஷ்ப பிரியநாதர் திருக்கோவில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஆதித்ய சோழன், விக்கிரம சோழன் மற்றும் 2ஆம் ராஜேந்திர சோழன் ஆகியோருடைய காலத்தில் பராமரிக்கப்பட்டு இறுதியாக 1883ஆம் காலகட்டத்தில் சென்னையை ஆண்டு வந்த சென்னப்ப நாயக்கர் மற்றும் நக்கன நாயக்கர் ஆகியோரால் புதுப்பிக்கப்பட்டது என்பதையெல்லாம் இங்கு இருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் அறிய முடிகிறது. சோழர்கள் காலத்தின் அளவை முறைகள் மற்றும் கோவிலின் சிறப்பு முதலியவை குறித்த கல்வெட்டுக்களும் இங்கு அமைந்திருக்கிறது. திருத்தியமலையில் கோவில் கொண்டுள்ள இறைவன் ஏக புஷ்ப பிரியநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஏகம் என்றால் ஒன்று என்று பொருள். அதாவது தேவ அர்க்கவல்லி என்ற ஒற்றை புஷ்பத்தை சூடிக்கொண்ட இறைவன் மலை குன்றின் மீது அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் எழுந்தருளிய இறைவன் ஏக புஷ்ப பிரியநாதர்
என்று அழைக்கப்படுகிறார். இவர் சுயம்பு மூர்த்தி ஆவார். இந்த இறைவன் சற்று சாய்ந்தவாறு காட்சியளிப்பதற்கும் வரலாற்று கதை ஒன்று இருக்கிறது. அதாவது பக்தர்கள் அணிவிக்கும் மலரை அவர் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். அதனாலேயே சற்று சாய்ந்த நிலையில் அவர் எழுந்தருளியிருக்கிறார். இந்த கோவிலில் உள்ள லிங்கத்திற்கு திங்கட்கிழமை தோறும் வில்வ இலைகளை கொண்டும் ஆவுடையாருக்கு துளசியாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் கூட நீங்கி நல்ல பலன் பெறலாம் என்பது ஐதீகம். தொடர்ந்து 11 வாரங்கள் இவ்வாறு செய்தால் பக்தர்கள் உரிய பலனை பெறுவார்கள். தீர்வு காணப்படாத பிரச்சனைகளுக்கு இவ்வாறு செய்வதன் மூலம் தீர்வு கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். நந்தியம்பெருமான் இல்லாத சிவாலயங்களே இல்லை. ஒவ்வொரு கோவிலிலும் நந்தி வெவ்வேறு வகையான இடங்களில் எழுந்தருளியிருப்பார். திருத்தியமலை கோவிலில் பிரதோஷ நந்திகேஸ்வரர் பெரும் உருவம் கொண்டு இங்கு திருக்காட்சி அளிக்கிறார். இவருக்கு மாதத்தில் 2 முறை பிரதோஷ காலங்களில் சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு வழிபாடு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்தின் சிறப்பே பௌர்ணமி கிரிவலம்தான். தாயின் நல்லாள் என்று அழைக்கப்படும் அதீத கருணாம்பிகை உடனுரை ஏக புஷ்ப பிரியநாதரை பௌர்ணமி நாளன்று கிரிவலம் வந்தால் 100 அரச மரம், 1000 வில்வ மரம், 10,000 வன்னி மரம், 1,00,000 வேப்ப மரம் ஆகியவற்றை சுற்றியதன் பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த திருக்கோவிலில் அகத்திய மாமுனிவர், பிருகு மகரிஷி ஆகியோர் 1 கோடி முறை கிரிவலம் வந்து சிவபெருமானின் அருளை பெற்றதால் இந்த கோவிலில் பௌர்ணமி நாளன்று கிரிவலம் வருவது என்பது மிக மிக சிறப்புக்குரிய தகவல் என்று கூறுகிறார்கள் இப்பகுதி பக்தர்கள். பொதுவாகவே சிவாலயங்களிலெல்லாம் ஸ்தல விருட்சம் மற்றும் ஸ்தல தீர்த்தம் மிக மிக சிறப்புக்குரியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் தனியாக அமைந்திருக்கும் முருகப்பெருமானின் சன்னதிக்கு எதிரில் ஸ்தல தீர்த்தமான சுனை தீர்த்தம் அமைந்துள்ளது. இந்த சுனை தீர்த்தத்தில்தான் அகத்தியர், லோபமுத்ரா மற்றும் பிருகு முனிவர் ஆகிய மூவரும் அர்க்கவல்லி மலரின் நிழலை பார்த்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் சிவபெருமான் அவர்களுக்கு திருக்காட்சி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் சிறப்பு பெற்றது இந்த சுனை தீர்த்தம். கோவிலின் வெளிப்பிரகார பகுதியில் வற்றாத தீர்த்தமாக இந்த சுனை தீர்த்தம் அமைந்திருக்கிறது. கடும் வெயில் காலம், மழைக்காலம் என்று எந்த காலத்திலும் இங்கு தீர்த்தம் வற்றுவதே கிடையாது என்பது தனி சிறப்பு. அதே போல இந்த திருக்கோவிலின் ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் திகழ்கிறது. அந்த ஸ்தல விருட்சம் கூட இந்த ஸ்தல தீர்த்தத்திற்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. மிக பிரம்மாண்டமான பாறைகளால் உருவான ஒரு குன்றின் மீதுதான் இந்த திருக்கோவிலே அமைந்திருக்கிறது. திருக்கோவிலின் உள்பிரகார கோஷ்டத்தில் வலம்புரி விநாயகர், செல்வ விநாயகர் எல்லாம் எழுந்தருளியிருக்கிறார்கள். இந்த செல்வ விநாயகரை வழிபடுவதன் மூலம் நிரந்தர செல்வம் கிடைக்கும், செல்வம் பெருகும் என்பது சிறப்புக்குரிய தகவல். மேலும் மகாவிஷ்ணு, ஸ்ரீ பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வர சுவாமிகள், இறைவன் ஏக புஷ்ப பிரியநாதரின் கருவறையை சுற்றி கோஷ்ட பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சி அளிக்கிறார்கள். மேலும் வள்ளி தெய்வசேனா சமேத அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியும் இங்கு எழுந்தருளி இருக்கிறார். பொதுவாக சிவாலயங்களில் மகாலட்சுமி அல்லது கஜலட்சுமி என்று ஏதாவது ஒரு லட்சுமி தெய்வம் எழுந்தருள செய்யப்பட்டிருக்கும். அந்த வகையில் இந்த திருக்கோவிலில் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலின் உள்பிரகாரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சி அளிக்கிறார். இந்த லட்சுமிக்கு புஷ்பங்களை சாத்தி வழிபட்டால் 16 வகையான செல்வங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். மேலும் மகாலட்சுமிக்கு நேர் எதிரில் மேற்கு நோக்கியவாறு காலபைரவர் எழுந்தருளியிருக்கிறார். இவ்வாறு சிவாலயங்களில் எழுந்தருள்வது அரிதான ஒன்று. அதுவும் கோவிலின் மேற்கு நோக்கியவாறு காலபைரவர் தனி ஆகர்ஷ பைரவராக அருள்வாளிப்பது தனி சிறப்பு என்று கூறுகிறார்கள். பொதுவாகவே தட்சிணாமூர்த்தி அந்தந்த கோவில்களின் கோஷ்டத்தில் எழுந்தருள்வார். அதன்படியே இந்த கோவிலின் தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி இருந்தாலும் பல்வேறு சிறப்புகளை கொண்டவராக இவர் திகழ்கிறார். பாத தரிசன தட்சிணாமூர்த்தியாக திருத்தியமலை கோவிலில் அவர் எழுந்தருளியிருக்கிறார். இவர் கல்விக்கு அதிபதியாக திகழ்கிறார். எந்த விதமான தேர்வாக இருந்தாலும் இங்கு வந்து இவரை வழிபட்டு சென்றால் அவர்கள் சிறப்பு பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. அத்தகைய சிறப்புடைய தட்சிணாமூர்த்தியை வழிபட ஏராளமானவர்கள் இங்கு வந்து குவிகிறார்கள். கோவிலின் உள்பிரகாரத்தில் உமா மகேஸ்வரர் தம்பதி சகிதமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சி அளிக்கிறார்கள். இவ்வாறு ஒரே சிற்பத்தில் தம்பதி சகிதமாக காட்சியளிப்பது சிறப்புக்குரிய தகவல்.
உமா மகேஸ்வரரை இங்கு வந்து வணங்கினால் திருமண தடை நீங்கும், அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி பெறும். முருகப்பெருமானுக்கென்று ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் சுனை தீர்த்தத்திற்கு அருகில் ஒரு தனி கோவிலே இருந்தாலும் இந்த ஆலயத்தின் திருச்சுற்றிலும் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவுடன் திருக்காட்சி அளிக்கிறார். தம்பதி சமேதராக அருள் புரியும் உமா மகேஸ்வரர் மற்றும் வள்ளி தேவசேனா முருகப்பெருமான் ஆகியோர்களை அடுத்தது ஸ்ரீ துர்க்கையும் வீட்டிலிருந்து அருள்கிறார். அவருக்கு அடுத்தாற்போல ஸ்ரீ பைரவர் இருக்கிறார். பைரவரை வணங்கிவிட்டு வலதுபுறம் திரும்பினால் அங்கே நவகிரக நாயகர்களுக்கான தனி சன்னதி ஒன்றும் அமைந்திருக்கிறது. இந்த நவகிரக நாயகர்களுக்கு 9 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் கோள்களினால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என்று கூறுகிறார்கள். அகத்திய முனிவர், பிருகு மகரிஷி ஆகியோர் தியானம் செய்த இந்த திருக்கோவில் பகுதியில் அருள்மிகு விசாலாட்சி அம்மன் சமேத காசி விஸ்வநாதர் பக்தர்களுக்கு திருக்காட்சி அளிக்கிறார். இந்த ஆலயத்தில் கருவறைக்கு எதிரில் மேற்கு நோக்கியவாறு தனி திருமேனியராக எழுந்தருளியிருக்கிறார் சூரிய பகவான். சூரியன் தனித்து வழிபட்ட தலம் இது என்ற பெருமைக்குரியதல்லவா? சத்ரு சம்ஹார மூர்த்தியாக முருகப்பெருமான் சூரனை வதம் செய்துவிட்டு தேவசேனாவை மணந்தது இந்த திருக்கோவிலில்தான் என்று சொல்லப்படுகிறது. மேலும் கையில் வேலுடன் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக கோவிலின் வெளிப்பிரகாரத்திலும் அவர் தனி சன்னதியில் அருள் புரிகிறார். அந்த மூர்த்தியை வணங்குவதன் மூலம் தொழில் ரீதியாக நிகழும் பிரச்சனைகளுக்கு தீர்வு, மனக்குழப்பம் நீங்குதல், பயந்த கோளாறு ஆகிய பல்வேறு வகையான சத்ரு தோஷங்களை போக்கும் வல்லவராக அருள்மிகு முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளியிருக்கிறார். பழம்பெருமையுடைய சிவாலயங்கள் நடைபெறும் அனைத்து விசேஷங்களும் இங்கும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆனி மாதத்தில் உத்திர தரிசனம், ஆவணியில் மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசியில் 9 நாட்கள் நடைபெறும் நவராத்திரி வழிபாடு, ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி வழிபாடு, கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை தீபம் ஆகியவையும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் ஆதிசக்தியின் அனுஷ்டத்தினாலும் சிவபெருமானின் அருளினாலும் சித்தர்களும் முனிவர்களும் இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனுக்கு தெய்வீக இயற்கை மூலிகைகளால் அபிஷேகம் செய்து நாம் வாழும் பிரபஞ்சத்தை இறைவனின் துணை கொண்டு ஆற்றல் மிக்கதாக உருவாக்கினார்கள். தற்பொழுது திருமூலர் சித்தர் அவர்களின் வழிகாட்டுதலினால் 4000 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தன்று தேவார பாடல் பெற்ற திருக்கோவில்களுக்கும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களுக்கும் மாதம் 2 கோவில்களுக்கு சேலம் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதன்படி திருமூலர் அறக்கட்டளையின் 126வது கோவிலாக 29/7/2026 ஆடி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி புதன்கிழமை காலை 10 மணிக்கு இந்த ஆலயத்தில் திருமூலர் அபிஷேக அறக்கட்டளை நிறுவனர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்களும் அடியார்கள் குழுவுடன் இணைந்து வந்து 108 தெய்வீக இயற்கை மூலிகைகளை கொண்டு இந்த ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் ஏக புஷ்ப பிரியநாதருக்கும் இறைவி தாயின் நல்லாளுக்கும் மூலிகை அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அது சமயம் 108 தேவதைகள் வாசம் செய்யும் 108 இயற்கை மூலிகைகளின் நறுமணம் இந்த ஆலயம் முழுவதும் பரவி தெய்வீக மனம் கமழ்ந்தது. இந்த தெய்வீக 108 இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெறும் பொழுது கலந்து கொண்ட பக்தர்களும் அதனை தொடர்ந்து பிறகு வந்து வழிபடும் பக்தர்களுக்கும் முப்பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்பது திருமூலரின் திருவாக்கு ஆகும். திருமூலர் சித்தர் அவர்களுடைய ஆலோசனைப்படி மாதம் 2 முறை அருகில் உள்ள மலைகளுக்கெல்லாம் சென்று 108 தெய்வீக மூலிகைகளை பறித்து கொண்டு வந்து தன் மனைவி மற்றும் மகன் உதவியுடன் அந்த மூலிகைகளை அரைத்து அபிஷேகத்திற்கு மூலிகையை தயார் செய்து இறைவனின் துணையோடு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கிருக்கும் பழமையான ஆலயங்களில் இந்த மூலிகை அபிஷேகத்தினை செய்து அந்த ஆலயங்களுக்கு புண்ணியம் சேர்த்து வருகிறார். மேலும் அந்த பகுதி மக்களை பிணியிலிருந்து காத்தும் வருகிறார். இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட ஆலயத்து இறைவனை தொடர்ந்து வழிபட்டு வரும் மனிதர்களின் கர்ம வினைகளையெல்லாம் இறைவனின் துணை கொண்டு நீக்கியும் வருகிறார்
அந்த அறக்கட்டளையின் நிறுவனர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள். இதற்காக சேலம் மாவட்டம் எடப்பாடி, கஞ்சமலை, சித்தர் கோவில் ஆகிய பகுதிகளில் இருக்கும் அடர்ந்த காடுகளில் மட்டுமே விளையக்கூடிய மற்றும் திருமூலர் சித்தர் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட 108 வகையான அரிய வகை மூலிகைகள் பல நாட்களாக தேடி சேகரிக்கப்பட்டது. ஆடி மாத பௌர்ணமி தினமான இன்று சேகரிக்கப்பட்ட 108 மூலிகைகளும் முறைப்படி தூய்மை செய்யப்பட்டு அவற்றிலிருந்து சாறு பிழியப்பட்டது. பின்னர் அந்த புனிதமான மூலிகை சாறுகள் அனைத்தும் 2 செப்பு குடங்களில் நிரப்பப்பட்டு ஆலய வளாகத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து சிவனடியார்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் அந்த மூலிகை சாறு அடங்கிய குடங்களை கைகளில் ஏந்தி கொண்டு ஆலயத்தின் பிரகாரங்களை வலம் வந்த பிறகு இந்த மூலிகை அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளியுள்ள இறைவிக்கு தாயின் நல்லாள் என்று திருநாமம். இந்த அம்பிகை ஒரு தாயை விட அதிக கருணை காட்டுவதால் தாயின் நல்லாள் என்ற பெயர் பெற்றிருக்கிறாள். இந்த அம்மனுக்கு மாத்ரு அதீத கருணாம்பிகா, சுருள் குழல் நாயகி என்ற திருநாமங்களும் உண்டு. பெண்களால் ஏற்பட்ட சாபங்கள் நீங்க இந்த அம்பிகையை வழிபட வேண்டும். அதனால் பெண்களால் விடப்பட்ட சாபங்கள் நீங்கி விமோசனம் கிடைக்கும் என்பது ஐதீகம். 6 வெள்ளிக்கிழமைகள் இந்த அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் போதும். சூரியனை கண்ட பனி போல தடைகள் தானே விலகிவிடும். மேலும் திருமண தடை, கல்வித்தடை, மணமக்களிடையே ஏற்படும் பிரச்சனைகள் முதலான எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து அருளும் அன்னையாக திகழ்கிறாள் தாயினும் நல்லாள். இறைவனை தொடர்ந்து இந்த அம்பிகைக்கும் 108 மூலிகை சாறுகளும் திருமேனியில் ஊற்றப்பட்டு மகா மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. இதை காண கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மூலிகை அபிஷேகத்தின் பொழுது கருவறை முழுவதும் அரிய மூலிகைகளின் நறுமணம் கமழ்ந்தது. அபிஷேகம் நிறைவடைந்ததும் சுவாமிக்கும் சிறப்பு பட்டு உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை சிறப்பாக நடைபெற்றது. இந்த விசேஷமான மூலிகை அபிஷேகம் குறித்து திருமூலர் அறக்கட்டளை நிறுவனர் அவர்கள் நம்மிடம் கூறுகையில், மலை மற்றும் காடுகளில் விளையக்கூடிய 108 மூலிகை சாறுகளை கொண்டு ஈசனுக்கு அபிஷேகம் செய்வதால் நாட்டில் பருவமழை தப்பாமல் பொழிந்து மழை வளம் பெருகும். மேலும் மனிதர்களை வாட்டும் கொடிய நோய்கள், நவகிரக தோஷங்கள் மற்றும் பொதுமக்களின் துன்பங்கள் எல்லாம் நீங்கி உலக மக்கள் அனைவருக்கும் நன்மைகள் ஏற்படும் என்பது சித்தர்களின் வாக்கு என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஆடி மாத பௌர்ணமி மற்றும் இந்த அரிய மூலிகை அபிஷேகத்தை காண்பதற்காக அதிகாலை முதலே திருத்தியமலை ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் குடும்பமாக திரண்டிருந்தனர். மகா தீபாராதனையின் பொழுது கூடியிருந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக மூலிகை பிரசாதங்களும் அன்னதானமும் சிறப்பாக வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருத்தியமலையில் அமைந்திருக்கும் ஏக புஷ்ப பிரியநாதர் திருக்கோவில் திருச்சியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் முசிறி வட்டத்தில் அமைந்திருக்கிறது. சொந்த வாகனங்கள் மூலம் வர விரும்பும் அன்பர்கள் திருச்சியிலிருந்து டோல்கேட் மணச்சநல்லூர், திருப்பைஞ்சலி மூலமாகவும் மணச்சநல்லூரிலிருந்து திருவெள்ளரை வழியாகவும் வந்து சேரலாம். திருச்சியிலிருந்து இந்த திருத்தியமலைக்கு நேரடி பேருந்துகள் எதுவும் கிடையாது. அத்தி பூத்தார் போல முசிறியிலிருந்து தொட்டியம் செல்லும் நகர பேருந்து ஒரே ஒரு பேருந்து மட்டும் இந்த திருத்தியமலை வழியாக செல்கிறது. இந்த திருக்கோவிலுக்கு தரிசனம் செய்ய வருபவர்கள் கோவில் குருக்கள் திரு சுப்பிரமணிய சிவாச்சாரியார் அவர்களை 9865527538 என்ற கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வரவும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.